ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதியின் மூத்த மகள் ஷாலினி அங்குள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் அடிக்கடி பின்தொடர்ந்து காதல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் ஷாலினி காதலுக்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு சென்ற அவரை முனிராஜ் பின்தொடர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு வந்து மாணவியின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முனிராஜை கைது செய்தனர். இதனிடையே கைதான முனிராஜை தங்களிடம் ஒப்படைக்க கோரி மாணவியின் உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததுடன் மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த வழக்கில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். என் பிள்ளையோட ஆசையோட கனவோட வளர்த்து எப்படி வளர்த்துருப்பேன் கஷ்டப்பட்டு எங்க வீட்டுல மட்டும் நடக்கும், எத்தனை வீட்டுல நடக்கும். எவ்வளவு தைரியமா அவங்க குத்திட்டு உள்ள போய் அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கான். நீங்க அசால்ட்டா வாங்கிங்க, காசு வாங்கிக்கிறீங்க என்ன என்ன முறையில. ஆனா ஸ்கூலு கூட இதுல வந்து தலைவருங்க பாருங்க. இந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு கிடைக்கணும். அப்படி தீர்வு கிடைக்கலனா இதோட இல்ல, இது மட்டும் கிடையாது, இதை விட பெரிய முற்றுகை போராட்டம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கேஸ் நடந்து ஒரு பிரச்சனை என்னாச்சு, அப்படியே எந்த இதுவுமே இல்லாம போயிருச்சு. சபரிமலையில் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தவறிவிட்டதாக கேரள உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை மகர விளக்கு சீசன் தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாக பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சபரிமலை தொடர்பான மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் சபரிமலையில் வரும் பக்தர்கள் அனைவரையும் சன்னிதானத்திற்கு அனுப்புவது தவறான நடவடிக்கை என கூறியதோடு 6 மாதங்களுக்கு முன்பே முன்னேற்பாடுகளை ஏன் மேற்கொள்ளவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை 1 மாதத்தில் வழங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விண்ணப்பித்த நிலையில் தகவல்கள் வழங்கப்படாததை அடுத்து தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அதன் மீது முடிவெடுக்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதித்ய சோழன் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் விண்ணப்பம் மீது 12 வாரங்களில் சட்டப்படி உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் மாநில தகவல் ஆணையர் ஷக்கீல் அக்தர் மனு மீது விசாரணை நடத்தினார். விசாரணையின் போது மனுதாரர் கோரிய விவரங்களை வழங்க மறுத்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த தகவல் ஆணையம் 1 மாதத்தில் மனுதாரர் கோரிய தகவல்களை வழங்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.